ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்க இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராகவும் கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணாங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, எங்கே செலிப்ரேட் பண்ணாங்க, என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்த பற்றியும் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உகாண்டா. உகாண்டாவில் வந்து அங்கன் ரெஸ்டாரண்ட்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்த்டேக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே முதல் நாளே கொண்டு வந்து குடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஜங்கல் தீம்ல தான் நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்க ஒரு சில ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கேக்கெல்லாம் வந்து இங்கே தான் ஆர்டர் குடுத்துருந்தோம். செம்ம சூப்பரா ஜங்கல் தீம்லயே ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அதேமாரி கப் கேக் வந்து 2 பக்கமும் டிசைன் பண்ணி அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து பார்த்து செம்மையா அழகா டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அதே மாரி வந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நேம் எழுதி ஒவ்வொரு பேக்லயும் வச்சாச்சு. அப்பதான் நமக்கு கடைசி நேரம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். இந்த நாளுக்காக தான் நாங்க 1 வருஷமா காத்துட்ருந்தோம். இவங்க தான் பர்த்டே பாய் தாரங். ஸோ தாரங்கோட குட்டி ஃபேமிலி அண்ணா, அப்புறம் என்னோட சிஸ்டர், அப்புறம் அவங்களோட பொண்ணு, அப்புறம் 2வது பையன். ஸோ 2வது பையனோட பர்த்டே செலிப்ரேஷன தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க யார் வீட்ல எந்த ஃபங்ஷன் நடந்தாலும் நாங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா ஆயிடுவோம். உண்மையிலே செம்ம ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு. ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11:00 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவினிங் 4:00 வரைக்குமே இருந்துச்சுங்க. குழந்தைங்கள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக கிளவுன் கூட ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜோக்கர் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவரு வந்து குழந்தைங்கள நல்லா என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு பாட்டு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸ்ன்னு நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12:00க்குள்ள வந்துட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்ல வேளை குழந்தை ரொம்பலாம் அழுது அடம்லாம் பிடிக்கல. ரொம்ப சூப்பரா அழகா சமத்தா எங்க கூட ஜாலியா அவரும் என்ஜாய் பண்ணாரு. நல்லபடியா கேக் கட்டிங்கும் முடிச்சாச்சு. போட்டோ போட்டோ இல்லை வீடியோட இருக்கு நீ இதை போட்டோ கொடையா தம்பி தம்பி கேக் கட்டிங் நல்லபடியா முடிஞ்சுச்சு. கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நவீன் அண்ணா கூட வேலை பார்க்குறவங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட குறையாம வந்திருந்தாங்க. ஸ்டார்ட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கட்லட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பானிபூரி வச்சிருந்தாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு சீஸ் பீஸா வச்சிருந்தாங்க. வெஜ் மஞ்சூரியன், அப்புறம் வந்து மலாய் ரோல்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஐரிஷ்ல பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை வச்சிருந்தாங்க. சிக்கன் லாலிபாப் இருந்துச்சு. சாஸும் பக்கத்துல வச்சிருந்தாங்க. நம்ம வேணும்னா சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஸ்டார்ட்டர்ஸ்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. அதேமாரி வந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் ட்ரிங்க் குடுத்துருந்தாங்க. சில பேருக்கு வந்து சோடா குடுத்துருந்தாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஜூஸ் குடுத்துருந்தாங்க. யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி வந்து நம்ம டேபிள்லயே சர்வ் பண்ணுவாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
அதேமாரி இந்த கட்லட்டும் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பர்த்டே ஃபங்ஷன் என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு தான் நடந்துச்சு. ஏன்னா தாரங் பர்த்டேவும் வெட்னஸ்டே அன்னைக்கு தான். அன்னைக்கு வந்து பப்ளிக் ஹாலிடேவா இருந்ததுனால நெறைய பேர் வந்திருந்தாங்க. இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Are you ready? Are you ready? I want you to go to the ground and find me a ring. Ring, 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 ring. Bam. River. Bam. River. Bam. River. Bam. River. Bam. Bam. ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சு ஒரு 1 ஹவர் கழிச்சு மெயின் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருந்தாங்க. ஜீரா ரைஸ், அதுக்கு காம்பினேஷனா தால் தட்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடாய் பன்னீர் வச்சிருந்தாங்க. நெறைய பேர் வெஜிடேரியனாவும் இருப்பாங்க. சில பேர் நான் வெஜிடேரியனாவும் இருப்பாங்க. ஸோ அவங்கவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத சாப்பிட்டுக்கட்டும் அப்படிங்கிற மாரி வச்சிருந்தாங்க. அதேமாரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சிக்கன் ரெசிபி வச்சிருந்தாங்க. அதேமாரி மட்டன் ரெசிபி வச்சிருந்தாங்க. எல்லாமே மீடியம் ஸ்பைஸ் தான். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டுங்க. நார்மலாவே அங்கன் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ரொம்ப சூப்பராவும் இருக்கும். ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பணத்துக்கு ரூ. 1000 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது உகாண்டா ஷில்லிங் 45,000. டெசர்ட் வந்து என்ன வச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் நடந்த இடம். ஸோ நல்ல க்ரௌடாவும் இருந்துச்சு. அதே சமயத்தில வந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரா குழந்தைய பிளஸ் பண்ணிட்டு, குழந்தைக்கு கிஃப்ட் குடுத்துட்டு, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே நாங்க வந்து கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நின்னு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். வீடியோவோட கடைசியில குடுத்துருக்கேன் பாருங்க. உண்மையிலே இந்த ரெஸ்டாரண்ட்ல சர்வீஸும் சூப்பரா இருந்தது. அதேமாரி டெக்கரேஷன் பண்ணியிருந்ததும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில பார்க்குறதுக்கான வியூ. ஸோ இதுதான் வந்து மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோட்ல இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ பார்ட்டீஸ், ஃபங்ஷன்ஸ் எல்லாமே இங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தாரங்கோட பர்த்டேவ நல்லபடியா நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டோம். அதேமாரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்டும் பாதி வந்து இந்தியாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. வீடியோட கடைசியில குடுத்துருக்கேன். இப்ப நீங்க பார்த்தீங்கல்ல, அங்கன் ரெஸ்டாரண்ட்ன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் பர்த்டே நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜூஸர் கப்பு மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. இது உண்மையிலேயே செம்ம கியூட்டாவும், சூப்பராவும் இருந்துச்சு. ஒரு பிளாக் சார்கோல் பேப்பர் மாரி இருக்கு. அதில நம்ம எழுதுனோம்னா, கீழ இருக்கிற அந்த ரெயின்போ கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. செம்ம சூப்பரா இருந்தது. ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் குடிக்கிற கப்பு. இது வந்து ஃபுல்லாவே கிளாஸ் தான். இது வந்து இங்க உகாண்டால வாங்குனது தான். அதுக்கப்புறம் பையனுக்கு என்ன கிஃப்ட் குடுத்தாங்கன்னா, இந்த அழகான ஒரு டால் குடுத்துருந்தாங்க. இது டால் கிடையாது ஆக்சுவலி. நம்ம டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போற ஒரு கிட் தான் அது. அதாவது ஐ மாஸ்க்ன்னு சொல்லுவாங்கல்ல, வித் பில்லோவோட வந்திருக்கு அவ்வளோதான். இது வந்து நம்ம கண்ல போட்டுட்டு, இது பின்னாடி தலைக்கு பின்னாடி வச்சுட்டோம்னா, பில்லோ மாரி இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாவும், சூப்பராவும் இருந்தது. ஸோ பையனுக்கு ஒரு கிஃப்ட்டும், பொண்ணுக்கு 2 கிஃப்ட்டும் குடுத்துருந்தாங்க. கொஞ்சம் சாக்லேட்ஸும் கிஃப்ட் பேக்ல போட்டிருந்தாங்க. அத நாங்க சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.